DCA படிக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் வழங்கும் உலக தமிழ் மக்களுக்கான இலவச கம்ப்யூட்டர் எஜுகேஷன். DCA கோர்ஸ் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க சக்தி இன்ஃபோடெக் DCA கம்ப்யூட்டர் கோர்ஸ் இன் தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த லெசனில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MS வேர்டுக்குள்ளே இருக்கிற கிளிப் போர்டு குரூப். ஓகேங்களா, கிளிப் போர்டுன்ற குரூப்புக்குள்ளே என்னென்ன மாதிரியான டூல்ஸ் இருக்குது, அது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. இந்த டூல்ஸ் பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன், ஒரு பயோடேட்டா ஓப்பன் பண்ணுறேன். இவர் தான் கோலா, நம்ம ஸ்டூடெண்ட்டு தான். ஒரு பயோடேட்டா ரெடி பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டார். சரி, நான் அவருக்காக ஒரு பயோடேட்டாவை ரெடி பண்ணி கொடுத்தேன். இந்த பயோடேட்டா வச்சுக்கிட்டு இந்த டூல்ஸை பற்றி நாம் பார்ப்போம். முதல்ல ஜூம் பண்ணி காமிச்சிடுறேன். கிளிப் போர்டுன்ற குரூப்பில் பார்த்தீங்கன்னா கட்டு, காப்பி, பேஸ்ட், ஃபார்மேட் பெயிண்டர்னு சொல்லிட்டு ஒரு 4 விதமான டூல் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான டூல். ஏற்கனவே பெயிண்ட்லேயும் பார்த்துருப்போம். பட் MS வேர்டுக்குள்ளே இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை பார்த்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே சேம் இதே டூல் வரும். நம்ம திரும்ப இந்த அளவுக்கு ப்ரீஃபாக பார்க்க மாட்டோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். ஓகே, முதல்ல கட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், கட் பண்ணுறது. அப்போது ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கண்டென்ட் எனக்கு வேணாம், அதை கட் பண்ணி வேறு இடத்துல ஒரு பேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு விருப்பப்பட்டால் என்ன பண்ணலாம், கட்டுன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக பாருங்கள், இந்த கட்டுன்ற டூல் இப்போ நம்மளால் கிளிக் பண்ணவே முடியாது, எனேபிளே ஆகாது. என்ன ரீசன் அப்படின்னா நான் எதையுமே செலக்ட் பண்ணலையே. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பயோடேட்டாவை பார்க்குறேன். இந்த கோலா கரடிக்கு இந்த இடத்துல அட்ரஸ் வருது இல்லையா, எனக்கு இந்த அட்ரஸ் இங்கே வேணாம். ஓகேங்களா, நான் என்ன பண்ண போகிறேன், இதை கட் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் கட் கொடுத்துக்கிறேன். இது வேறு எங்கேயாச்சும் பேஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இப்போ கீழே வந்து என்ன பண்ணுறேன், இந்த லாங்குவேஜ் கடைசியாக என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே பேஸ்ட் டேப் கொடுத்து என்ன பண்ணுறேன், இதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ என்னாச்சு, நமக்கு அங்கேருந்து கட் பண்ணி கீழே நாம் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ரைட். அப்போ கட் அப்படின்ற டூல் என்ன பண்ணுது, செலக்ட் பண்ண அந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை கட் பண்ணும். அவ்வளோதான். எப்படியெல்லாம் கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஏதாச்சும் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், கட். இந்த டூலை கிளிக் பண்ணாலும் இந்த கண்டென்ட் கட் ஆகிடும். அப்படி இல்லைனா செலக்ட் பண்ண அந்த ஏரியாக்குள்ளேயே வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, கட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அது என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். நான் என்ன பண்ணுறேன், அன்டூ பண்ணிடுறேன். அதுவும் இல்லைனா கூட கீபோர்ட் ஷார்ட்கட் கண்ட்ரோலையும் எக்ஸ் கீயும் ஒன்றா ப்ரெஸ் பண்ணினா என்ன ஆகும், கட் ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ், இது 3 விதமான ஆப்ஷன் இருக்குது. இதுவே கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற கம்ப்யூட்டர்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா வாய்ஸ் கமெண்டே கொடுக்கலாம். எப்படின்னா கம்ப்யூட்டர் ஜி கட் அப்படின்னா அது கம்ப்யூட்டர் ஜி என்ன பண்ணும், செலக்ட் பண்ணதை கட் பண்ணிவிடும். நிஜமாக தாங்க, வாய்ஸ் கமெண்ட்லாம் கொடுக்க முடியும், அது ஃப்யூச்சரில் வரும். ஓகேங்களா, ரைட். அது அப்போ எப்படின்றது சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போது காப்பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷனில் இருக்கிற காப்பி. நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் Z கொடுத்து அன்டூ பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பேஸ்ட் பண்ணிடுறேன். பழைய மாதிரியே கொண்டு வந்துட்டேன். எனக்கு அட்ரஸ் இங்கேயும் வேணும், கீழேயும் வேணும். நான் என்ன பண்ணணும், திருப்பி இதே மாதிரி அங்கே டைப் பண்ணணுமானா கிடையாது. என்ன பண்ணலாம், அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது பாருங்கள், என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு காப்பி கொடுத்தேன்னா அந்த கண்டென்ட் காப்பி ஆகும். அது எம்எஸோட என்ன பண்ணோம், அந்த இடத்துல இருக்கிற ஒரு சாஃப்ட் காப்பியை எடுத்து வச்சுக்கும். நாம் என்ன பண்ணலாம், எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அப்போது இங்கேயும் ஒரு காப்பி இருக்கும், நம்ம எந்த லொக்கேஷனில் காப்பி பண்ணோமோ அங்கேயும் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போது இந்த காப்பி என்ன பண்ணுது, செலக்ட் பண்ண ஏரியாக்குள்ளே இருக்கிற அந்த கண்டென்ட்டை ஒரு காப்பி எடுத்துக்குது. எப்படியெல்லாம் காப்பி பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு மெத்தடில் செலக்ட் பண்ணிக்கோங்க. காப்பின்றதை கிளிக் பண்ணால் என்ன ஆகும், ஜஸ்ட் அது மெமரைஸ் பண்ணி வச்சுக்கும், தேவைப்படும் போது பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி வேறு என்ன மெத்தட்னா, செலக்ட் பண்ண அந்த இடத்து மேலேயே வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள், காப்பின்றதையும் கொடுக்கலாம். கீபோர்டில் கண்ட்ரோல் கீயும் C அப்படின்ற கீயும் ப்ரெஸ் பண்ணினாலும் காப்பிக்கான கமாண்ட் MS வேர்டுக்கு போகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது என்னது, பேஸ்ட். இந்த பேஸ்ட் என்ன பண்ணும், நம்ம எதை கட் பண்ணணுமோ இல்லை எதை காப்பி பண்ணணுமோ அதை தான் என்ன பண்ணும், பேஸ்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் இங்கே காப்பி 1 அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு இது வரைக்கும் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக எது காப்பி ஆகிருக்கு, இந்த காப்பி 1 அப்படின்ற இந்த டெக்ஸ்ட்டு தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பேஸ்ட் பண்ணால் என்ன ஆகும், காப்பி 1 அப்படின்றது தான் பேஸ்ட் ஆகும். ஓகேங்களா, அப்போது நம்ம லாஸ்ட்டாக எதை காப்பி பண்ணமோ அதுதான் என்ன ஆகும், இப்போ நமக்கு பேஸ்ட் ஆகும். எப்படியெல்லாம் பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் காப்பி பண்ணுங்கள், இங்கே போய்ட்டு என்ன பண்ணலாம், பேஸ்ட்ன்றதை கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டும்
பேஸ்ட்ன்றதை அப்ளை பண்ணலாம். கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+V, Ctrl+V. இந்த கீயை ப்ரெஸ் பண்ணாலும் என்ன நடக்கும், உங்களுக்கு பேஸ்ட்டுக்கான கமாண்ட் கம்ப்யூட்டருக்கு போகும். அப்புறம் சின்னதாக ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும், அது பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட்டு ஸ்பெஷல், அதுக்கப்புறம் ஹைப்பர் லிங்க்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த பேஸ்ட் ஸ்பெஷலுக்குள்ளே போனோம்னா இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது தெரியல, இருந்தால் கூட பாருங்கள். இது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் டாக்குமெண்ட். கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சில சமயத்தில் நம்ம இன்டர்நெட்லேருந்து காப்பி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது HTML ஃபார்மேட்டாக சில சமயத்தில் காப்பி பண்ண வேண்டியிருக்கும். அதாவது நம்ம காப்பி பண்ணுற அந்த லொக்கேஷனில் இருக்கிற URL, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்னு சொல்லுவாங்க, அதை கிளிக் பண்ணோம்னா வேறு ஒரு வெப்பேஜை அக்சஸ் பண்ணும். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா HTML ஃபார்மேட் கொடுத்துக்கலாம். அன்ஃபார்மேட்டட், எனக்கு ஃபார்மேட்டட்லாம் எதுவுமே வேணாம், ஜஸ்ட் கண்டென்ட் மட்டும் போதும் அப்படின்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபார்மேட்டட் ரிச் டெக்ஸ்ட் ஃபைல்னு சொல்லுவாங்க, எனக்கு என்னென்ன ஃபார்மேட்ஸ் அவைலபிள் இருக்கோ அது அப்படியே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி வேணும்னா இது மாதிரி சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது அந்தளவுக்கு யூஸ் ஆகுமானா கொஞ்சம் டவுட்டு தான். தேவைப்படுறவங்க மட்டும் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கிற ஃபார்மேட் பெயிண்டர். அது என்ன ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த டாக்குமெண்ட்டில் எனக்கு நிறைய ஹெட்டிங் இருக்குது. ஆப்ஜெக்டிவ் கேரியர், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன், ஸ்ட்ரென்த்து, இந்த மாதிரி. நான் என்ன நினைக்கிறேன், இந்த ஹெட்டிங் மட்டும் வேறு ஸ்டைலில் மாற்றலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன், இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கலர் கொடுக்குறதுக்கு என்ன கலர் அப்படின்னா லைட் ப்ளூ கலர் கொடுத்துட்டு சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் என்ன பண்ணும், கொஞ்சம் டிசைன் மாற்றும். இது வேணாம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபாண்ட் அப்படின்னா லூசிடா ஹேண்ட் ரைட்டிங். இது எனக்கு நல்லா இருக்குது ஓகேங்களா அப்படின்னு நினச்சேன்னா என்ன பண்ணுவேன், இதை சூஸ் பண்ணிக்கிறேன் இல்லையா. ஓகே, இப்போ எனக்கு இதே மாதிரி தான் நான் மற்ற எல்லா ஹெட்டிங்குமே வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும், திரும்ப இதை செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபாண்ட்டை மாற்றணும், கலரை மாற்றணும், சைஸு பெருசு பண்ணணும். 1-2 இருந்தால் பரவாயில்ல, சப்போஸ் நிறைய ஹெட்டிங் இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. அதுக்கு தான் இந்த ஃபார்மேட் பெயிண்டர் யூஸ் ஆகும். எப்படின்னா, எந்த இடத்துலேருந்து ஃபார்மேட்டை காப்பி பண்ணுறோமோ அங்கே கிளிக் பண்ணுங்கள், ஃபார்மேட் பெயிண்டரை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள், எது மேலே அப்ளை பண்ணணுமோ கிளிக் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. அப்போது அந்த ஃபார்மேட்டை மட்டும்தான் அது காப்பி பண்ணும். இப்போ இந்த கட்டும் காப்பி என்ன பண்ணும், அந்த கான்டென்ட் ஃபுல்லாகவே கட் பண்ணிவிடும், இல்லை அந்த கான்டென்ட் ஃபுல்லாகவே காப்பி பண்ணிவிடும். இந்த ஃபார்மேட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் எங்கே கிளிக் பண்ணியிருக்கிறோமோ அந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் ஃபேஸ் என்ன, ஃபாண்ட் சைஸ் என்ன போல்டாக இருக்கா, இட்டாலிக் அண்டர்லைன் இருக்கா, எதெல்லாம் எனேபிள் இருக்குன்றத மெமரியில் வச்சுக்கிட்டு நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோமோ அந்த ஃபாண்ட்டுக்கான ஃபார்மேட்ஸை மட்டும்தான் அப்ளை பண்ணும், ஃபாண்ட்டை அப்ளை பண்ணாது. ஓகேங்களா. அதே மாதிரி என்ன பண்ணுறேன், திரும்ப இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் முடிஞ்சு. திரும்ப ஃபார்மேட் பெயிண்டர் ஸ்ட்ரென்த்து, திரும்ப ஃபார்மேட் பெயிண்டர் பர்சனல் குவாலிஃபிகேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன், அப்புறம் டிக்ளரேஷன். வேலை எப்படி பார்த்தீங்களா, கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணியாச்சு, நம்ம எல்லாத்துக்குமே அந்த ஃபார்மேட்ஸை அப்ளை பண்ணியாச்சு. இதுதாங்க இந்த 4 டூலோட விஷயங்கள். கொஞ்சம் ஜூம் பண்ணி இன்னொரு தடவை ரிவிஷன் கொடுத்துட்றேன். அப்போது ஹோம்ன்ற டேப்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு குரூப்போட பேர் என்னது, கிளிப் போர்டு. ஓகேங்களா. முதல்ல இருக்கிற டூலோட பேர் கட். இந்த கட் என்ன பண்ணும், செலக்ட் பண்ண ஏரியாக்குள்ளே இருக்கிற கான்டென்ட்டை கட் பண்ணும். எப்படியெல்லாம் கட் பண்ணலாம், செலெக்ஷன் பண்ணுறோம், கட் பண்ணுறோம். அப்படி இல்லைனா என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணுறோம், கட் பண்ணுறோம். கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+X. ஓகே. அதுக்கப்புறம் இருக்கிறது காப்பி. என்ன பண்ணும், செலக்ட் பண்ண ஏரியாக்குள்ளே இருக்கிற கான்டென்ட்டை காப்பி எடுத்து வச்சுக்கும். ஓகே. எப்படிலாம் காப்பி பண்ணலாம், செலக்ட் பண்ணுறோம், இந்த டூவில் கிளிக் பண்ணுறலாம். அப்படி இல்லைனா மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டும் காப்பின்றதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+C யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிறது என்னது, பேஸ்ட். இது என்ன பண்ணும், கட் பண்ணதையோ இல்லைனா காப்பி பண்ணதையோ பேஸ்ட் பண்ணும். நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணமோ அது என்ன பண்ணும், பேஸ்ட் பண்ணும். ஓகேங்களா. எப்படிலாம் பேஸ்ட் பண்ணலாம், இந்த லொக்கேஷனில் இருக்க இந்த ஐக்கானை கிளிக் பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+Vன்றதையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஸ்பெஷலுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும், இப்போதைக்கு வேண்டாம். ஓகேவா. அதுக்கப்புறம் ஃபார்மேட் பெயிண்டர் என்ன பண்ணும், நாம் எந்த இடத்துல அந்த கர்சரை கிளிக் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இடத்துல இருக்கிற கான்டென்ட்டோட ஃபார்மேட்ஸை மட்டும்தான் காப்பி பண்ணும், அந்த ஃபாண்ட்டை காப்பி பண்ணாது.
அப்போ அங்கேருந்து அந்த ஃபார்மேட்ஸை மட்டும் என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி எடுத்து வேறு ஒரு லொக்கேஷனில் இருக்கிற வேறு விதமான ஃபாண்ட்டுக்கு அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். தமிழ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.